வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சாம்சங்கோட A04. இதில் வந்து நமக்கு வந்து சார்ஜிங் எரர்னால் உங்களுக்கு ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் இதை பற்றி போட்டிருக்கேன். ஒரு முக்கோணம் போட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியக்குறி போட்ட மாதிரி வரும். இதுவே ஒரு தெர்மோமீட்டர் போட்ட மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து தெர்மல் எரர். இது வந்து சார்ஜிங் எரர் வந்தாலே நீங்கள் செக் பண்ண வேண்டிய பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விபஸ், டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ், CC1, CC2, டைப் சியில் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டிருந்தாலும் சார்ஜிங்கிறது உங்களுக்கு ஸ்லோ சார்ஜாக தான் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு தேவையான சார்ஜ் வந்து எடுக்காது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு விபஸ்ஸை செக் பண்ண போகிறேன். நான் போடும்போது எனக்கு ஒரு 466 mAh எடுத்துகிட்ருக்கு. நான் இப்போ விபஸ்ஸை செக் பண்ணும்போது எனக்கு விபஸில் எனக்கு 4.89 வோல்ட் வருது, ஆல்மோஸ்ட் வருது. CC1லையும் எனக்கு அந்த வோல்டேஜ் வருது, டேட்டா ப்ளஸ்லையும் சேம். அதாவது விபஸ் வந்து டேரெக்ட் ஆகி உங்களுக்கு என்னென்னா CC1, டேட்டா ப்ளஸ் மைனஸு, டேட்டா ப்ளஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்து 5 வோல்ட் வருது. சரி, என்னென்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு டெயில் டெஸ்ட்டில் இந்த VCCன்னு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விபஸ், VCCA, VCCB ரெண்டுமே வந்து விபஸ் தான். நான் இங்கே பார்த்தோன்னா எனக்கு 350 வேல்யூ வருது. எனக்கு டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ்லேயும் வேல்யூ எல்லாத்துலேயும் வேல்யூ தானே இருக்குது. ஏன் வந்து நமக்கு 5 வோல்ட் வருதுன்னா இங்கே பாருங்கள், விபஸ் கூட பார்த்தா உங்களுக்கு டேட்டா மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது, டேட்டா ப்ளஸ்ஸு, CC1, மொத்த லைன் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே ஷார்ட் ஆகிருக்கு. சரி, நம்ம வந்து ஒரு வேளை ஸ்டிப்பில் வந்து ஷார்ட் இருக்கலாம். இங்கே வந்து ஆல்ரெடி ஜம்பர்லாம் பார்த்தீங்கன்னா விபஸ்லாம் அடித்து பார்த்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், CC போர்டை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு வேளை காம்போவில் ஏதாவது ஷார்ட் இருக்குமோ அப்படின்ட்டு. நான் வெறும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி CC பின் வேறு மாற்ற இது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த க்ளூ இருந்ததுனால விட்டுட்டாங்க. இப்போ நான் வெறும் CC போர்டு அட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு விபஸோட பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போ எனக்கு ஷார்ட் ஆகுது. அப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சப் போர்டில் தான் இஷ்யூ இருக்குது. மேபி எனக்கு CC பின்னு தான் எனக்கு இஷ்யூவாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி என்னென்னா நான் மைக் எடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா அது CC பின் பக்கத்துலேயே இருக்குது. நமக்கு வந்து CC பின் மாற்றும் போது எனக்கு மைக் வந்து ஃபெயிலியர் வருது. அதனால் முதல்ல மைக் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம CC பின்னை நம்ம எவ்வளோ பொறுமையாக மாற்றினாலும் நமக்கு அந்த டெம்பரேச்சர்னால மைக்குங்கிறது ஒன்று அஃபெக்ட் ஆகுது. அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் முடித்த பிறகு நான் வந்து வச்சுருவேன். இப்போ நான் CC பின்னை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு CC பின்னை வந்து சேஞ்ச் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சா என்ன. இப்போ CC பின்னில் ஷார்ட் ஆகிறதுக்கு என்னங்க இருக்குது, அதில்னா காம்பனண்ட்டாங்க இருக்குது அப்படின்னா CC பின்னிலையும் இஷ்யூ வரும். சிலதுக்கெல்லாம் நார்மலாகவே சார்ஜ் ஆகலைன்னா CC பின் மாற்றுவாங்க, ரெடி ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதாவது லைன் வந்து ஷார்ட் ஆகிருக்கும். தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே போய் மொத்த லைனையும் ஒரே நேரத்தில் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆகிறது. நீங்கள் வந்து ஒரு CC பின் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்சரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபிக்சரில் வந்து பிடிக்கிற மாதிரி அமைப்பில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்காது. ஈஸியாக வந்து பெண்ட் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு வந்து ஃபிக்சரில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஈஸியாக பெண்ட் ஆகிடும். ஏன்னா சிங்கிள் லேயர் போர்டு, மொபைல் மதர் போர்டுங்கிறது மல்டி லேயரு, இது வந்து சிங்கிள் லேயர் தான் இருக்கும். எனக்கு இங்கே பின் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பின்னெல்லாம் எனக்கு ஷார்ட் இல்லை. நான் கண்டினியூட்டி செக் பண்ணும்போது எனக்கு விபஸில் வந்து எனக்கு எந்த ஷார்ட்டுமே வந்து டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ்லாம் ஷார்ட்டே கிடையாது. ஆனால் எனக்கு விபஸ் வந்து டேரெக்ட் ஆச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CC பின். ஆனால் அந்த வெறும் CC பின்னை மட்டும் டெயில் டெஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுற பாருங்க. இதில் ஒன்றும் பெரிய டேமேஜ் எல்லாம் ஆகலை. இந்த CC பின்னை மட்டும் நான் வந்து கனெக்ட் பண்ணாலுமே எனக்கு விபஸுக்கும் டேட்டா மைனஸுக்கும் சம் வேல்யூ காமிக்குது. எனக்கு ஆக்சுவலாக OL தான் காமிக்கணும். 2 லைனுமே வேறு. எனக்கு வந்து 2 லைனும் ஒரே லைன்லாம் கிடையாது. ஆனால் சம் வேல்யூ காமிக்குது. அப்படின்னா எனக்கு CC பின்னே வந்து ஷார்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எனக்கு நான் வேறு CC பின்னையும் நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒன்று நல்ல CC பின்னு, ஏற்கனவே எடுத்தது ஒன்று. இதை நான் வந்து ஒரு நல்ல CC பின்னை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். விபஸுக்கும் இதுக்கும் வைக்கிறவோ டேரெக்டாக OL வருதா அப்படின்னா நமக்கு இது வந்து ஓகே. அதாவது இந்த CC பின்னில் எந்த ஃபால்ட்டுமே வந்து கிடையாது. என்னங்க இப்போ ஒரு டூல் யூஸ் பண்ணிடுறீங்க, அது என்ன டூலுங்க அப்படின்னா அது வந்து டெயில் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. டெயில் டெஸ்டர் நான் வச்சுருக்கிறது வந்து மேனுவல். இதே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்துருச்சு. இப்போ இருக்கிற டைப் சியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெயில் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான இம்பார்ட்டண்டான டூல். ஏன் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஒரு டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ் லைன்லாம் வருதா வரலையா, இந்த ஃபோனை வந்து நீங்கள் பிரிக்காமையே செக் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி எரர் வந்திருக்கு அப்படின்னா
நீங்கள் டேரெக்டாகவே டெய்ல் டெஸ்ட்டில் போட்டு செக் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாகவே சொல்லியிருக்கோம் டேட்டா ப்ளஸும் விபஸும் மொத்தமாக ஷார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத டெய்ல் டெஸ்ட்டே சொல்லியிருக்கோம். டேரெக்டாகவே நீங்கள் சிசி பின்னை மாற்ற முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்ல் டெஸ்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கும் வந்துருச்சு, ஃபுல்லாக வந்து டிஜிட்டல்லையும் வந்துருச்சு. இது வந்து நான் வச்சுருக்கிறது மேனுவல் வந்து உங்களுக்கு வெறும் 200 ருபீஸ் தான் வரும். 100லேருந்து 200 வரும். அதனால் ரொம்ப வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்கும். இதே ஆட்டோமேட்டிக் அதாவது டிஜிட்டல் அதாவது டிஸ்பிளே உள்ள மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் வருது. ஆனால் அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. நீங்கள் டெய்ல் டெஸ்ட்டரை வந்து கம்பல்சரி வந்து டெக்னீஷியன் வந்து ரிப்பேர் பண்ணுற டெக்னீஷியனாக இருந்தால் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்னென்னா டெய்ல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைப் சி மட்டும் தான் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி இல்லை. ஏதாவது கன்வெர்ட்டர் போட்டு போடுற மாதிரி இருக்கும். பட் லைட்டிங்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஐஃபோனோட லைட்டிங்கும் வந்து இதில் வந்து செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிசி பின் மாற்றுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிசி பின் தான் ப்ராப்ளம். சிசி பின் மாற்றினாலே ரெடி ஆகிருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மெயின் போர்டில் வந்து கனெக்டரை உடச்சி நெட்வொர்க் செக்ஷனை ஓப்பன் பண்ணி எதுக்காக எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. அவ்வளோ இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு பேசிக் டயக்னைஸுங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனுக்கு வந்து தெரியாமல் நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம பேசிக்காக ஒரு டயக்னோஸ்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ கரெக்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று ஃபோனு வந்து ரெடி ஆகும். இல்லை அப்படின்னா மேஜர் டேமேஜ் ஆகும். ஏதோ ஒரு டெக்னீஷியன் போகிறப்ப ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து பெரிய இது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்குமே வந்து நமக்கு கண்டினியூட்டி இல்லை. அதனால் நமக்கு ஷார்ட் போயிடுச்சு. அப்போ நம்ம முடிஞ்ச லெவலுக்கு ஒன்று ரெடி பண்ணணும் தெரிஞ்சால். தெரியலை அப்படின்னா பெரிய லெவலில் வந்து நம்ம அதில் வந்து தேவையில்லாத செக்ஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆகிற ஃபோன் கூட ரெடி ஆகாமல் போயிடும். அதனால் என்னென்னா நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சிப் லெவல் வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஒரு மொபைல் டெக்னீஷியனாக இருந்தால் நம்ம சேனலை பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிப் லெவல் பண்ணணுன்னு ஆசை இருக்கா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். உங்களாலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிப் லெவல் பண்ண முடியும். நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஏறுதா அப்படின்னு பார்க்குற ஒரு ஐ சார்ஜர் மாதிரி உள்ள சின்ன டெஸ்ட்டு தான். இது வந்து 500 ருபீஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து டயக்னைஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.